உலக அனுபவங்களைப் பெற இலக்கியமே சிறந்த வழி என்பதை நற்றுணை இலக்கிய கலந்துரையாடல் நிகழ்வுகளை சிரத்தையோடு ஒருங்கிணைத்து மெய்ப்பித்து வரும் எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், அனைத்திற்கும் மேலாக படைப்பின் அழகியல் கெடாமல் அது சார்ந்த விமர்சனங்களை முன்வைக்கும் எழுத்தாளர் திரு காளிபிரசாத் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் இலக்கியத்தில் ஒரு புது புத்தகத்தை ஒருவர் வெளியிடும் பொழுது அவர் ஒரு கதாசிரியராக இருக்கலாம், அல்லது கவிஞராகவோ, கட்டுரையாளராகவோ, அல்லது மொழிபெயர்ப்பாளராகவோ இருக்கலாம். அவர்கள் முதலில் எதிர்பார்ப்பது தன்னுடைய முன்னோடிகள் அதை எவ்வாறு உள்வாங்குகிறார்கள், அவர்களுடைய எதிர்வினை என்ன என்கின்ற ஒன்றை எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். ஆனால் அவர்களுக்கு அனுப்ப ஒரு தயக்கமும் இருக்கும். ஆகவே அது அவ்வாறு நின்றுவிடும். இப்போது பொதுவாக நம்ம சில யூடியூப் காணொலிகள்லாம் பார்க்கும்போது மும்பையில் அந்த கட்டுமான பணியாளர்கள் பாலம் வேலை செய்கிறாங்க. செஞ்சு முடிச்சுட்டு சாயங்காலம் அலுப்பு தீர கிரிக்கெட் விளையாடுறாங்க. அப்போ அந்த பக்கமாக சச்சின் ஏதோ ஒரு வேலையாக போகிறாரு. சச்சின் டெண்டுல்கர் போகிறவர் என்ன பண்ணுறாருனா, அங்கே நின்று இறங்கி அவங்களோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு, நீ இப்படி பிடின்றாரு. அவன்கிட்ட விரலை பிடிச்சி சொல்கிறார், இப்படி பாலை பிடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. எனக்கு இது ஒரு ஆச்சரியமாகவே இருந்தது. ஏனென்றால் அவர்கள் தொழில்முறை விளையாட்டாளர்கள் அல்ல, ஒரு பள்ளிக்கூடத்திலோ அல்லது ரஞ்சி டிராஃபியோ விளையாடுறவங்க இல்லை. ஆனாலும் அந்த விளையாட்டு என்கின்ற ஒன்றின் மீது அவர்களுக்கு இருக்கின்ற அந்த ஒரு காதல், அதன் ஒரு காரணமாகத்தான் அந்த ஆட்டத்தின் மீது இருக்கின்ற காதலுக்காக யாராக இருந்தால் அந்த ஒரு விளையாடுகிறார்கள். அவர்களோடு இறங்கி தன்னுடைய அனுபவத்தை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு செல்வது அப்படிங்கிற ஒன்றை அதை காண்கிறோம். கிட்டத்தட்ட அதை போலவே தமிழ் இலக்கியத்தின் மீது ஒரு மாறா காதல் கொண்டவராக விளங்கும் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களை வணங்குகிறேன். அவரை பின்தொடரும் வாசகர்கள் இதை கண்டிப்பாகவே உணர முடியும். நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் ஏறத்தாழ இருக்கும், 25லேருந்து 30க்குள்ளே இருக்கும், கதாவிலாசம் என்கின்ற ஒரு தொடர் ஆனந்த விகடனில் வெகுஜன வாசகர்களுக்கு தமிழ் இலக்கியத்தை எவ்வளவு சீரிய முறையில் அறிமுகப்படுத்தியது என்பது அதன் வாயிலாகத்தான் ஒரு வகையில் ஒரு தலைமுறை மக்களே இலக்கியத்திற்குள் வந்தார்கள் என்று சொல்ல முடியும். தன்னுடைய தொடர்ச்சியான பணிகள், எழுத்துக்கள், பதிப்பகம் சார்ந்த பணிகள் அனைத்தையும் தாண்டி அவர் ஒவ்வொரு வருடம் வருகின்ற ஒரு புது புத்தகத்தை வாசிப்பதும், வாசித்துவிட்டு அதை உடனே தன்னுடைய தளத்திலோ அல்லது அதன் வெளியீட்டு விழாவிலோ கலந்து கொள்வதும், அதையெல்லாம் பார்க்கும்போது எந்தவித ஒரு சித்தாந்தம், இலக்கிய குழுக்கள், அரசியல் பார்வைகள் எதற்கும் அப்பாற்பட்டு அதை அவர் செய்து கொண்டே இருப்பதை நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். அவருக்கு பிறகு வந்த இளைய தலைமுறை, அல்லது இப்போதைக்கு அவர்களில் சிலர் மூத்த எழுத்தாளர்கள் கூட ஆகியிருக்கலாம், இப்போது இருக்கின்ற பலருமே அவர்களுடைய முதல் தொகுப்பை குறித்த எஸ்ரா அவர்களுடைய ஒரு பதிவை நாம் கண்டுவிட முடிகிறது. நான் ஒரு கடந்த 10 வருடங்களில் கூட சுனில் கிருஷ்ணனின் புத்தகம் வந்தபோது, கிரிதரன் ராஜகோபாலின் காற்றோவியம், அம்புப்படுக்கை, சுஷில்குமாரின் மூங்கில் வந்தபோது சரி, கனகராஜனுடைய வாட்டர்மெலான் வந்தது, அஜித்தினுடைய அல்கிசா வந்தபோது எல்லாருமே உடனடியாக வெளிவந்த ஒரு 3 மாதத்திற்குள் அதை குறித்து எழுதி அதை பற்றிய ஒரு பொதுவெளியில் தன்னுடைய கருத்தை முன்வைப்பதும் அதை கவனப்படுத்தியதும் செய்து கொண்டிருந்தார். என்னுடைய முதல் புத்தகம் தம்மம் தந்தவன் வந்தபோது கூட அதை குறிப்பிட்டு எழுதியிருந்தார். அன்று எனக்கு வந்த டெலிஃபோன் அழைப்புகள் எல்லாமே என்று நிகழ்ச்சியுடன் நான் நினைத்துக் கொள்கிறேன். மதாருடைய கவிதை புத்தக வடிவம் பெறுவதற்கு முன்பு கூட அதை குறித்து தன்னுடைய வலைதளத்தில் எழுதி, இந்த கவிதை சொல்வனத்தில் வந்த கவிதை, அகையில் வந்த கவிதைகளை குறிப்பிட்டு அவர் எழுதியிருந்த ஒரு கட்டுரை இருக்கிறது. சம்யுக்தா மாயாவினுடைய அந்த டன்ஹோசியின் ஆரஞ்சு இரவு தொகுப்பு குறித்து அறிமுகப்படுத்தி ஒரு கட்டுரை அவருடைய தளத்தில் வந்திருக்கிறது. ஒரு 30-25 வருடங்களுக்கு முன்பு ஒரு எழுத்தாளர்களை ஆனந்த விகடன் வாயிலாக, கதாவிலாசம் வழியாக அறிந்து கொண்டேன் என்றால், இன்றைக்கு சமகால எழுத்தாளர்களை sramkrishnan.com வழியாகவே நான் அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் இங்கு பெருமையுடன் நினைத்துக் கொள்கிறேன். அவருக்கு என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். கவிஞர் சம்யுக்தா மாயா அவர்களுடைய அவர் ஒரு சிறந்த சிறுகதையாளர் என்பதே எனக்கு சில காலங்கள் முன்பு தான் தெரியும். ஸோ அவருடைய சிறந்த தொகுப்பை குறித்து எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருந்தார். அவருடைய சிறுகதையை நான் வரிசைப்படுத்தியிருக்கிறேன், சிறந்த சிறுகதை என்று வரிசைப்படுத்தியிருக்கிறார் எழுத்தாளர் சு. வேணுகோபால் அவர்கள். அவர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். இந்த விழாவின் நாயகன் மதார் அவர்களுக்கும், நிகழ்வை ஒருங்கிணைக்கும் வித்யா காயத்ரி மற்றும் வரவேற்புரையாற்றிய கவிதா ரவீந்திரன், பதிப்பாளர் அழிசி ஸ்ரீனிவாசன் மற்றும் இங்கு கூடியிருக்கும் வாசகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கவிதையை வாசிப்பதை விட அதை அறிந்து கொள்வது முக்கியம் என்று
நான் நினைத்துக்கொள்வேன். பிறகு ஒரு காலத்தில் அறிந்து கொள்வதை விட அதை உணர்ந்து கொள்வது முக்கியம் என்று நான் கண்டுகொண்டேன். ஒரு உதாரணத்தோடு சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கவிதை, நாவலாசிரியரும் கவிஞருமான திரு யூமா வாசுகி அவர்களுடைய ஒரு கவிதை. அந்த கவிதை இவ்வாறு துவங்கும்: எதையோ நினைத்தபடி எங்கோ சென்று கொண்டிருக்கும் பொழுது சட்டென்று உன் குழந்தையுடன் வழிமறித்து பிச்சை கேட்டாய். தெய்வமே, அந்த குழந்தை என்னமாய் சிரித்தது. அதற்கு மாறாக நீ என் சட்டையை பிடித்து உலுக்கி இருக்கலாம். ஓரிரவில் சாக்கடையோரம் கொசுக்கள் குதறும் வதையில் துடித்து புரளும் குழந்தையை காட்டி ஐயா என யாசித்தாய். உறக்க மயக்கத்தில் சக்தியற்று அது எவ்வளவு ஈனமாய் சினுங்கியது. அதற்கு பதில் நீ என்னை அடித்து பிடுங்கியிருக்கலாம். இவ்வாறாக அந்த கவிதை செல்கிறது. இந்த கவிதையை முதலில் வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய உணர்வை எழுப்புகிறது. யாசிக்கும் ஒருவர், அவருக்கு தர எதுவும் இயலாத இன்னொருவர் என்கின்ற இருவர். இந்த கவிதையை நான் ஒரு முறை வாசித்திருக்கிறேன். அதற்கு பிறகு சில காலம் சென்று நான் அம்பத்தூரில் அந்த ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பக்கத்தில் பெரிய சிக்னல் இருக்கும். அந்த சிக்னலில் நான் நின்றுட்டுருக்கேன். அங்கே ஒரு பெண் இதே போல் ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு யாசகம் பெற்றுக்கொண்டிருக்கிறார். எனக்கு அந்த மேற்கண்ட இப்போ சொன்ன கவிதை வரிக்கு வரி அப்படியே நினைவுக்கு வருது. அந்த சிக்னல் ஒரு 45 செகண்ட் அங்கே நிற்கும். அதாவது 40 செகண்ட் க்ரீனு, அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். அதற்கப்புறம் திருப்பி அங்கே க்ரீன் வரத்துக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே அவங்க அந்த சைடு நிற்கிற அத்தனை வண்டிக்கிட்டையும் அவர் யாசகம் கேட்க துவங்குகிறார். பச்சை ஒளிர்ந்த பிறகு ஓரமாக வந்து நின்று அதை எண்ணி உள்ளே இன்னொரு பை இருக்குது, அதில் போட்டுக்கிறாங்க. நான் இங்கே நின்று பார்க்குறேன். அவங்க ஒரு 4 10 ரூபா நோட்டு, அப்புறம் சில காயின், அப்படி அப்படின்னு ஒரு 60 ரூபா கிட்ட எடுத்து உள்ளே ஒரு பாக்கெட்டில் வைக்கிறாங்க. நான் அப்போ யோசிக்கிறேன், ஒரு 3.5 நிமிடத்தில் இவங்களுக்கு ஒரு 60 ரூபாய் கிடைக்கிது. ஒரு பேச்சுக்கு 50 ரூபான்னு கூட வச்சுப்போம். அப்போ 1 மணி நேரத்தில் இவ்வாறு 18 முறை இவரால் போய் இப்படி கேட்டு வாங்கிட முடியும். சரி, ஒரு பேச்சுக்கு 15ன்னு வச்சுப்போம். அப்போ பெருக்கி பார்த்தா ஒரு 750 ரூபா வருது. காலையில் ஒரு 3 மணி நேரம், சாயங்காலம் 3 மணி நேரம் ஒரு பீக் ஹவர் அந்த சிக்னலில். நம்ம ரெண்டும் வேண்டாம், ஒரு 5 மணி நேரம்னு வச்சுப்போம். அப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3750 ரூபா கிட்ட வருது. அப்போ மாதம் யோசித்து பார்த்தோம்னா ஒரு 30 நாள் வச்சுக்க வேண்டாம், ஒரு பேச்சுக்கு 20 நாள்னே வச்சுப்போம். அப்போ 75,000 ரூபா வருது. அப்போ நான் நினைக்கிறேன், ஒரு கவிதையை நினச்சி நான் இவங்களை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இவங்க என்னை விட 2 மடங்கு அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்களே. இவர்களுடைய மாத வருமானம் என்பதை ஒப்பிட்டு பார்த்தா என்ன இவங்களை பற்றி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேனே அப்படின்னு நான் நினைத்து கொண்டு நிற்கிற அந்த நேரத்தில் எனக்குள்ளேருந்து இன்னொருத்தன் சொல்கிறான், உன்னால் ஒரு நல்ல டேட்டா அனலிஸ்டாக வர முடியும், ஆனால் உன்னால் ஒரு கவிஞனாக வர முடியுமான்னு யோசிச்சுப்பார் அப்படின்ட்டு. ஏனென்றால் நாம் இப்போ ஒரு டேட்டாவின் காலத்தில் தான் இருக்கிறோம். டேட்டாவுக்குள்ளே நம்ம அப்படியே சிக்கி கொண்டோம். இந்த தலைமுறையின் பெரிய சிக்கல் என்பது இந்த டேட்டாக்கள் உருவாக்குகின்ற ஒரு சிக்கல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நம்மை சிந்திக்க வைக்க வேண்டிய கவிதைகள் என்று பல இருக்கின்றன. அனைத்து கவிதைகளும் நம்மை சிந்திக்க வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு நிர்பந்தத்தால், ஒரு தூண்டுதலால் இந்த காலத்தில் நாம் அனைத்தையும் ஒரு தரவுகளோடு, ஒரு வரலாற்றோடு அதை ஏற்றி வைத்து பார்க்க நாம் ஒரு மாதிரி பழக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. ஆகவே ஒரு சொற்களிலும் ஒரு வரலாற்றுடைய ஒரு சுமை அதை ஏற்றி நாம் இன்றைக்கு வைத்திருக்கிறோம் என்றுமே எனக்கு தோன்றுகிறது. இப்போ ஒரு உணர்ச்சிகரமான அல்லது ஒரு உன்னதமான ஒரு வரி, இன்று போய் நாளை வா அப்படின்ற சொல்கிற அந்த ஒரு சொற்பதம். ஆனால் இன்றைக்கு அந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் அதன் மீது ஒரு அகங்காரத்தை ஏற்றி வைத்து விட்டோம். ஒரு கெத்து காட்டுற ஒருத்தன் இன்று போய் நாளை வான்னு சொல்கிற அளவிற்கு நாம் ஒரு வார்த்தைக்கான அர்த்தங்களை இப்போ நாம் சாதாரணமாக ஒருத்தன்ட்டு போய் இன்று போய் நாளை வான்னு சொன்னோன்னா அவன் ஹர்ட் ஆகிடுவான். நீ என்ன என்கிட்ட கெத்த காட்டுறியா அப்படின்னு சொல்கிற அளவிற்கு அந்த வார்த்தைகள் மீது நாம் ஒரு சுமையை ஏற்றிக்கொண்டே போகின்றோம். அது கிட்டத்தட்ட ஒரு பஞ்சு டயலாகாகவே அதை ஆக்கிவிட்டோம். சில வார்த்தைகள் லட்சியத்தை சுமந்து செல்கின்றன. அதாவது இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரி. இன்னும் சொல்லப்போனால் அந்த மெர்க்குரி பூக்கள் நாவல் பாலகுமாரன் துவங்கும்போது அதில் ஒருத்தன் காம்ரேட்ஸ் அப்படின்னு கூப்பிடுவான். அந்த சங்கரன் அப்படிங்கிறவர் தான் நாயகன். அவர் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுவார். எவ்வளோ பெரிய வார்த்தையை டக்குன்னு நீ பாட்டுக்கு கூப்பிட்டுட்ட, இந்த வார்த்தையை எப்படி நான் சுமப்பேன் அப்படின்னு அவர் அந்த முதல் பாராமுழுக்க இந்த வார்த்தையை சொல்லி என்னை கூப்பிட்டானே, நான் இதை எப்படி சுமந்து கொண்டு போவேன், இவன் எப்படி அப்படி கேஷுவலாக கூப்பிட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிர்ச்சி. அந்த மாதிரியான அப்படி தான் அந்த நாவல் துவங்கும். அந்த கதாநாயகனுடைய பாத்திரம் அப்படி தான் துவங்கும்.
ஆகவே ஒரு விதத்தில் இறந்த காலமோ எதிர்காலமோ ஒரு லட்சியமோ சேர்ந்து சொற்களில் வந்து ஒரு ஒரு எடை இருக்கிறது. நான் தான் இந்த மாதிரியான அரசியல் கதைகளோ அல்லது பழையதுன்னு இல்லை, ஒரு அரசியலற்ற கவிதைகளை சம்டைம் நாம் எடுத்துக்கொண்டால் கூட அதில் வந்து ஒன்று இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கணும், ஒரு மீனிங் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. நண்பர் வேணுவேற்றாயன் இருக்கிறார், அவரை வைத்து கூட நாம் ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும். அவருடைய அழகின் அழகு கதைகளில் சில கவிதைகள் பற்றி நான் அவரோடு பேசியிருக்கிறேன். கிட்டத்தட்ட அவர் தத்துவ புலத்தில் இயங்குபவர். நான் அவரோட அந்த கவிதையை பற்றியே நான் ஏதோ ஒரு விளக்கத்தை ஏதாவது கேட்டால் அவர் ஒரு கணத்தில் சொல்லுவார், அதாவது அந்த கர்ண விருத்தியிலிருந்து ததாகரண விருத்திக்கு வந்து பிரக்ஞையை ஒரு மாதிரி தட்டி விடுறது அப்படிங்கிறப்போ நான் யோசிப்பேன், இல்லை அது எப்படி ஒரு தெளிவுரை வந்து கவிதையோட நமக்கு கஷ்டமாக இருக்கும், நான் திருப்பி போய் கவிதையை 4 முறை படித்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட விளையாட்டாக கூட சொல்லியிருக்கிறேன். ஸோ எதற்கென்றால் சில விஷயங்கள் அதற்கான சில கலை சொற்களை அதற்கான அந்த அகடமிக்கல் தன்மையோடு படிக்கும்போது அது இன்னுமே நமக்கு எளிதில் உள்வாங்கக்கூடும். இப்போ யோகா ஆசிரியர் இருக்கிறாங்க கவிதா அவர்கள், அவங்கக்கிட்ட வந்து நம்ம அன்னமய கோசான்னு பேச முடியும். அவங்க இப்போ திடீர்னு எங்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா எனக்கு அதற்கான என்ன அர்த்தம், அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னு தெரியாது. இப்படியான சில குழப்பங்கள். ஸோ இப்படியெல்லாம் இந்த இடத்தில்தான் இதை வைத்து தான் நாம் மதார் கவிதைக்குள் நுழைய முடியும் என்று நான் நினைக்கிறேன். அதற்காகத்தான் இவ்வளவு பீடிகை போட வேண்டியதாயிற்று. ஸோ மதாருடைய கவிதைகளின் வேறுபாடு என்று நான் கருதுவது, அது கடந்த கால சுமைகளையோ அல்லது எதிர்கால லட்சியங்களையோ எந்த விதத்திலும் ஒரு அகடமிக்கல் தன்மையோ இல்லாமல் ஒரு இயல்பான மொழியில் அது இருக்கிறது என்பதை தான் முதன்மையாக என்னால் இங்கே சொல்ல முடிகிறது. அது வந்து ஒரு குழந்தைத்தனத்தை பாவனை செய்கிறது. அசல் குழந்தையாக ஆகாமல் அந்த குழந்தைத்தனத்தை நடிப்பதன் வாயிலாக மதார் கவிதைகளின் ஒரு விஷயத்தை நம்மால் எடுத்துக்கொள்ள முடிகிறது. உதாரணமாக இதில் ஒரு கவிதை, ஈயை கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு கவிதை இருக்கிறது. ஈயை எளிமையாக அடித்து கொள்ள முடியாது. இன்று என் புத்தகத்தில் ஒரு ஈ, விளையாட்டாக புத்தகத்தை மூடினேன், திறந்து பார்த்தேன், ஈ செத்திருந்தது. பறக்கும் என்று நினைத்துதான் அப்படி செய்தேன், இறக்கும் என்று நினைக்கவில்லை. இந்த கவிதை வந்து ஒரு விதத்தில் இது குழந்தைத்தனமான குழந்தையுடைய மனோபாவமா அல்லது என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பம். இப்போ ஒரு குழந்தை வந்து உண்மையிலே ஒரு ஈயை அடிச்சிட்டா அது சந்தோஷம்தான் படும் என்று தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. குழந்தை வந்து அடித்ததுன்னா அது ஒரு வெற்றி அடைஞ்சு விட்டோம் என்று தான் நினைக்கும். ஆனால் கிட்டத்தட்ட இந்த கவிதை எனக்கு என்ன சொல்கிறது என்றால், ஒரு இடத்தில் ஒரு ஈயும் நாமும் ஒரு ஆட்டம் ஆடுகிறோமோ என்கின்ற ஒரு கேள்வியை அது எழுப்புகிறது. ஏதோ ஒரு இடத்தில் அந்த ஆட்டம் வந்து ஈக்கு சலிச்சு போகுது, அதனால் விட்டு கொடுத்துருச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை இது எழுப்பிக்கொண்டே போகிறது. ஏனென்றால் நாம் பொதுவாக குழந்தைகளிடம் காண்கின்ற ஒன்று என்பது அந்த கணத்தில் வாழும் ஒரு தன்மை. ஆகவே என்னென்னா, ஒரு அழுகையோ கோபமோ அந்த குழந்தை வந்து அனைத்திலும் அந்த கணத்தில் இருக்கும், அதுலேருந்து வெளில வந்துடும். அதற்கு ப்ரெசண்ட் மட்டும்தான் இருக்கும், பாஸ்ட்டும் கிடையாது, ஃப்யூச்சரும் கிடையாது. அப்படி எதுவும் இல்லாத காரணத்தினாலேயே குழந்தைகளிடம் இயல்பாகவே ஒரு மூர்க்கமும் ஒரு வன்முறையும் இருப்பதை நாம் காண்கிறோம். ஒரு சின்ன குழந்தைங்க 2 இருக்கும், திடீர்னு தம்பி மேலேயோ தங்கச்சி மேலேயோ ஒரு கோவம் வரும், திடீர்னு அண்ணன் மேலேயோ அக்கா மேலேயோ கோவம் வந்து இந்த அடிக்கிற அடியை பார்த்தா நமக்கே பயமாக இருக்கும், இன்னும் இப்படி அடிக்குது. ஆனால் அடுத்த மொமெண்ட் அவங்க அதை விட்டு வெளில வந்துடுவாங்க. பொதுவாகவே குழந்தைகள் வந்து இறைஞ்சுவதோ எதுவுமே பண்ணுறது கிடையாது இல்லையா. இப்போது ப்ளீஸ் எனக்கு பால் கொடுலாம் கேட்காதுங்க இல்லையா, ஆணை தான், எல்லாமே கட்டளை மட்டும்தான் குழந்தைகள் இடுகின்றன. அப்படி என்றால் மதாருடைய கவிதைகளில் வரும் குழந்தை என்பது என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஒரு குழந்தையை நம்ம வெளில கூட்டு போகிறப்போ அது அந்த உலகத்தை இப்படி பார்க்குது இல்லையா, விசித்திரமாக பார்க்குது இல்லையா, அந்த மாதிரி வியப்புடன் பார்க்கும் என்பதை மதாருடைய கவிதைகளில் அது அப்படியே அந்த வியப்பை பார்ப்பதை மட்டுமே கையாளும் ஒரு கவிதையாக மதாருடைய கவிதை இருக்கிறது. அந்த கவிதையை பார்க்கும்போது அதைத்தான் நம்மையும் ஒரு விதத்தில் அது புன்முறுவல் பூக்க செய்வதும் அதுதான் என்று நினைக்கிறேன். ராஜா புழுவை பார்ப்பது அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது, அந்த கவிதையை வாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ராஜா வேஷ ஆடை ஹேங்கரில் தொங்குகிறது, அதிலிருந்து பிரிந்த ஒரு நூல் தரையில் விழுந்து விட்டது, அதன் முனைப்பகுதியை இழுத்து நகர்கிறது பழுப்பு எறும்பு, இப்பொழுது புழுவாகிவிட்டது. ராஜா வேஷ ஆடை புழு வேஷத்தை பார்க்கிறது, ராஜா புழுவை பார்த்து விட்டார். இரண்டு பாவனைகள் இங்கே இருக்குது. ஒன்று ராஜா சட்டைங்கிற ஒரு பாவனை, இன்னொரு பாவனை அந்த எறும்பு நூலை எடுத்துகிட்டு போது அது ஒரு புழுவாக மாறுகின்ற ஒரு பாவனை. இது அதை பார்க்கிறது, ஆகவே இது அதுவாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பார்வை வந்து கிட்டத்தட்ட ஒரு குழந்தை பார்வைக்கு இணையான ஒரு பார்வை. ஆனால் அதற்கு முந்தைய ஒரு கவிதை இருக்கிறது, சஜிதாவில் குழந்தை அப்படின்னு ஒரு கவிதை.
தொழத் தெரியாத குழந்தை தொழுகையாளிகளின் வரிசையில் நிற்கிறது, தக்பீர் கட்டுகிறது, சூரா ஓதுகிறது. கேட்பதை சொல்லி செய்வதை பார்த்து தக்பீர் கட்டுகிறது, சூரா ஓதுகிறது, கேட்பதை சொல்லி செய்வதை பார்த்து. தொழுகை முடிந்து உருகி அழும் ஈமான்தாரியின் கண்ணீரை அதற்கு நடிக்க தெரியவில்லை. இந்த இடத்தில் மதாருடைய கவிதை ஒரு குழந்தையை பார்க்கின்ற ஒரு கவிஞனின் பார்வையாக அங்கே இருக்கிறது. அதிலிருந்து இன்னொரு கவிதை, ஒரு குழந்தையிலிருந்து ஒரு தெரிஞ்சு கொள்ளும் ஒருவன் வருவான். இது எல்லாமே வரிசையாக இருக்கின்ற கவிதைகள். இந்த 3 கவிதைக்குள் இருக்கின்ற தொடர் 3 கவிதைக்குள் இருக்கின்ற இந்த வேரியேஷனை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த கவிதை என்னென்னா, விரலை ஒரு வளையம் போலாக்கி உலகை அதற்குள் பார்க்கிறேன், என் உடற்பாகம் கொண்டு செய்த சென்னல், காணும் யாவும் ரகசியங்கள், இது நாள் வரை கையிலே வைத்துக்கொண்டு தேடி இருக்கிறேனே கண்ணே. இந்த கவிதை நமக்கு ஒரு சில கற்பனைகளை தூண்டியபடியே இருக்கிறது. ஒரு ஜன்னல் வழியாக நாம் பார்க்கும்போது அனைத்துமே வேடிக்கையாகி விடுகிறது. ஆகவே இந்த உலகத்தை நான் அந்த உள்ளங்கையை சுருக்கி இப்படி பார்த்தேன்னா அதன் வழியாக பார்க்கின்ற அனைத்துமே எனக்கு ஒரு வேடிக்கை தானே, இதை நான் கையிலே வச்சுட்டு இவ்வளோ நாள் தேடி இருக்கிறேனே என்று சொல்லுகின்ற ஒரு விளையாட்டுத்தனம் இந்த கவிதைகள் இருக்கின்றது. இதை போல சில கொஞ்சம் சூடானால் அந்த மரக்கட்டை யானையாகிவிடும் என்கின்ற சில கவிதைகள் இருக்கின்றன. இந்த கவிதைகள் ஒரு தரப்பாக இருக்கின்ற ஒருவித வகையாக இருக்கின்றன என்றால், சில கவிதைகள் ஒரு அனுபவத்தை ஒரு எல்லலோடும் ஒரு மகிழ்ச்சியோடும் சொல்லுகின்ற கவிதையாக இதில் இருக்கின்றன. 2 கவிதைகள் அதில் சொல்ல விரும்புகிறேன். முதல் கவிதை, ஒரு தும்மலில் பறிபோனது என் கவிதையின் வார்த்தை, ஒரு தும்மலுக்கு அடுத்து அடுத்த தும்மல், அடுக்கு தும்மல், அறிந்த முதல் வார்த்தை முதல் தும்மலில், அறியாத வார்த்தைகள் அனைத்தையும் அடுக்கு தும்மலில் அப்படிங்கிற ஒரு வரி. இது ஒரு வேடிக்கை, அது சார்ந்த ஒன்றாக இணைக்கப்பட்டது. அதே போலவே இதற்கு இணையான இன்னொரு கவிதை என்று சொல்வது பேருந்தின் பாகமாவது என்கின்ற கவிதை. குலுங்கி குலுங்கி சிரிக்கிறது பேருந்து, அதன் வயிற்றுக்குள் நானும் குலுங்குகிறேன், சரி இருக்கட்டும் என்று சிரித்தும் வைக்கிறேன், குலுங்கி குலுங்கி சிரிக்கும் நான் பேருந்தின் ஒரு பாகமாகிவிட்டேன். பேருந்தின் ஒரு பாகம் என்று இந்த கவிதை நிறைவடைகிறது. இதை வாசிக்கும்போது எந்த ஒரு சூழலில் இதை வாசித்தாலும் நமக்குள் ஒரு சிறிய புன்முறுவலை இந்த கவிதை விட்டு செல்கிறது. இந்த மாதிரியான கவிதைகள் இதில் இருக்கின்றன. ஆனால் பொதுவாக மதாருடைய எழுத்துலகம் சார்ந்து சொல்லப்படுகின்ற அந்த குழந்தை வாழ்க்கை, ஒரு வியந்து பார்த்தல் என்கின்ற வரியிலிருந்து இவர் இதை ஏன் தேர்ந்தெடுக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது என்றால், அந்த குழந்தைமையிலிருந்து எளிதில் ஒருவரால் ஞானியாகிவிட முடிகிறது. அதை மதார் விரைவில் கண்டு கொண்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆகவே அதை அவர் மிக எளிதில் சொல்லவும் செய்கிறார். இந்த தொகுப்பின் ஒரு கவிதையோடு நிறைவு செய்ய விரும்புகிறேன். சிரித்துக்கொண்டே எதை சொன்னாலும் சிரிக்கிறது என் குழந்தை, நானோ துயரம் துயரம் என சிரித்தேன், துயரழிந்து நின்றேன், இன்பம் துன்பம் என சிரித்தேன், இரண்டும் ஒன்றெனக் கண்டேன், வாழ்வே வாழ்வே என சிரித்தேன், மரணத்தை தொட்டு திரும்பி வந்துவிட்டேன். இந்த இடத்தில் ஒரு குழந்தைமையிலிருந்து அவர் ஒரு பெரிய ஒரு ஞானிக்கான ஒரு இடத்தில் மதார் எளிதில் சென்று விட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது. மிக்க நன்றி மதார். எழுத்தாளர் காளி பிரசாத் அவர்களுக்கு நன்றிகள்.